ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. தலைப்பு நான் நினைத்து வருவதிலே நினைக்கப்படுகிறது. எரேமியா 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் முதல் 34ஆம் வசனம் வரை. எரேமியா தீர்க்கதரிசியின் காலம் என்பது 2400 வருடங்களுக்கு முற்பட்ட காலமாக இருக்கிறது இன்றைய இருந்து. இப்படி இருக்கும் பொழுது அந்த காலத்தில் இருந்த யூதர்கள் அவர்கள் எருசலேமில் செய்த பாவங்கள் தீங்குகளை நிமித்தம் அதுவரை செய்த அக்கிரமங்களை பார்த்து கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுக்கிறார். அவர் பலமுறை எச்சரித்தும் பல விதங்களில் அவர்களை எச்சரித்தும் அவர்கள் தங்கள் பாவங்களை விடமாட்டோம் என்று பிடிவாதமாய் பாவம் செய்ததினால் அவர்களுக்கு கர்த்தர் எல்லா வாய்ப்புகளையும் கொடுத்த பின்பு மனம் திரும்பாமல் போனதினால் தண்டனை கொடுத்தார். அதாவது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும்படி செய்தார். பாபிலோன் ராஜா எருசலேமை அழித்து போகும்படிக்கும் ஜனங்களை சிறைப்படுத்திக் கொண்டு போகும்படிக்கும் தேவாலயத்தை அழிக்கும்படிக்கும் கர்த்தர் பொல்லாங்கனிடம் ஒப்பு கொடுத்தார். கர்த்தருடைய ஜனங்கள் அக்கிரமம் செய்ததினால் இப்படி நடந்தது. இப்படி இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக எரேமியா தீர்க்கதரிசி தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருந்த பொழுது பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்திற்கு கொஞ்சம் முன்னதாகவே எரேமியா தீர்க்க தரிசனம் சொல்ல தொடங்கிவிட்டார். அவர் காலத்தில் தான் இந்த சம்பவம் நடந்தது. இப்படி அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறார். இப்படி எல்லாம் நான் உங்களுக்கு செய்ய போகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி அவர் சொல்லிய காரியங்கள் என்ன? எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, யூதர்களுக்கு, எருசலேமின் குடிகளுக்கு கர்த்தர் சொன்ன தீர்க்கதரிசன வார்த்தைகளை இப்பொழுது அறிந்து கொண்டிருக்கிறோம். இது நடந்து முடிந்த காரியமா இருக்கிறது. தீர்க்க தரிசனமும் உரைக்கப்பட்டு முடிந்தது. அதில் சொல்லப்பட்ட காரியங்களும் நிறைவேறி முடிந்தது. ஆனால் இந்த காலத்தில் வாழ்கிற நமக்கு இது மிக 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 அவசியமா இருக்கிறது. இவைகள் நமக்கு அதனால்தான் வேதாகமத்தில் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தவறை நீங்கள் செய்தால் இப்படிப்பட்ட நியாயத்திற்கு வரும் என்னும் ஒரு எச்சரிக்கையை இந்த வசனங்கள் மூலமாக பெறுகிறோம். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை சொல்லப்படும் பொழுது இதற்கு பாத்திரமாய் அக்கிரமம் செய்தவர்கள் அதன் துன்பத்தை அனுபவிப்பார்கள். அதனால் தயவு செய்து தீர்க்க தரிசன வார்த்தைகளை அற்பமாய் எண்ணாமல் அதற்குரிய மரியாதையை கொடுத்து நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய ஜனங்கள் இந்த தீர்க்க தரிசன வசனங்களை படித்து இதை கற்றுக்கொண்டு இதன்படி நாம் நடக்க வேண்டும். அதாவது அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்ப வேண்டும். அதற்கான எச்சரிக்கையாக கர்த்தர் இதை சொல்லி இருக்கிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உங்கள் தகன பலிகளோடு கூட்டி அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள் என்று சொல்லுகிறார். ஆதியிலே அவர்களுக்கு கொடுத்த பலியிடும் முறைமைகளை பின்பற்றுங்கள். லேவியராகம காலத்தில் கொடுக்கப்பட்டது. அதாவது மோசேயாமை காலத்தில் கொடுக்கப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் செய்ய வேண்டிய நியமங்களை செய்யுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் பிதாக்களை நான் எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வந்து வனாந்திர பயணத்தில் வழி நடத்தும் போது நான் அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பலியிடும் முறைமைகளை அவர்கள் எப்படி செவி கொடுத்தார்களோ அதை போல அதைவிட அதிகமாய் நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்கள் தேவனாய் இருப்பேன், நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள், நான் சொல்வதை கேளுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கும் வழிகள், நான் சொல்லிக் கொடுக்கிற எல்லா வழிகளும் உங்கள் நன்மைக்காகவே, அதை நீங்கள் பின்பற்றி நடங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்களுக்கு நன்மை உண்டாக வேண்டும் என்றால், நல்ல காரியங்கள் நடக்க வேண்டும், நன்மையாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய காரியம், நான் சொல்லும் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து கடைபிடித்து நடங்கள், அதுவே உங்களுக்கு நன்மை உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்லி கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என் வார்த்தைகளின்படி நடங்கள் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை கொடுக்கிறார். இப்படி கர்த்தர் சொல்லி இருந்தும் அந்த வார்த்தைகளை அவர்கள் கேட்கவும் இல்லை, செவி கொடுக்கவும் இல்லை. அவர்கள் மனமும் திறக்கவில்லை, அவர்களுடைய காதுகளும் கேட்கவில்லை. கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தைகள் எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக கொடுக்கப்படுகிறது.
ஆனால் அந்த தீர்க்க தரிசனத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, அதை கடைபிடித்தும் அவர்கள் நடக்கவில்லை. இது நிமித்தம் அவர்களுக்கு பொல்லாப்பு வந்தது. அவர்கள் தங்கள் பொல்லாத இருதயத்தின் கடினத்தின் நிமித்தம் அடங்காமல், சிறு பிள்ளைகள் நமக்கு அடங்கவில்லை என்று சொல்வோம் அல்லவா, அது போல கர்த்தருக்கு அடங்காமல் தங்கள் இஷ்டப்படி கர்த்தருடைய வார்த்தைக்கு திருந்தி நடக்காமல் தங்கள் பிடிவாத குணத்தோடு அப்படியே தாங்கள் செய்வதையே செய்து கொண்டு திருந்தாமல் இருந்தார்கள். இப்படி செய்து கொண்டு அவர்கள் மனம் திரும்பி முன்னே போகாமல் பின்னிட்டே திரும்பினார்கள். அப்படி என்றால் தங்கள் பாவ வாழ்க்கையை அதிகப்படுத்திக் கொண்டே போனார்கள். திரும்பி பரிசுத்தமாக என்றால் அவர்கள் பாவத்திலேயே பெருத்து கொண்டு இன்னும் அதிகமாய் அக்கிரமத்தை செய்து கொண்டு போனார்கள். உங்கள் பிதாக்கள், கர்த்தர் சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, உங்கள் பிதாக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாள் முதல் தினம் தினம் நான் உங்களுக்கு ஆலோசனை சொல்லும்படியாக, உங்களை வழி நடத்தும்படியாக தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பி கொண்டே இருந்தேன். தொடர்ந்து நான் அனுப்பி கொண்டுதான் இருக்கிறேன். எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டது முதல் தீர்க்கதரிசிகளை நான் அனுப்பி கொண்டே இருக்கிறேன், தினம் தினம் அனுப்புகிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவரது தீர்க்கதரிசிகளை அனுப்பியும் அவர்கள் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேட்காமல், அவர்கள் சொல்லிய கர்த்தருடைய வார்த்தைகளை இவர்கள் கேட்டு நடக்காமல் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டே போனார்கள். பாவமும் அக்கிரமமும் பெருகியது. இப்படி நான் செய்திருந்தும் அநேகம் தீர்க்கதரிசிகளை தினம் தினம் உங்களிடத்திற்கு நான் அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் பாவம் செய்தீர்கள். உங்கள் பிதாக்களை காட்டிலும் உங்கள் முன்னோர்களை காட்டிலும் நீங்கள் அதிகமாய் பாவம் செய்து கொண்டே இருக்கிறீர்கள். உங்கள் அக்கிரமங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. நான் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் நீங்கள் திருந்தவில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசிகளின் சொல்லை கேளாமலும் தங்கள் செவியை சாய்க்காமலும் தங்கள் கழுத்தை கடினப்படுத்தினார்கள். உங்கள் பிதாக்களை காட்டிலும் அதிகமாய் நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று சொல் என்று எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி நீ போய் சொன்னாலும் அவர்கள் அதை கேட்ட பின்பும் அவர்கள் திருந்த மாட்டார்கள் என்றே கர்த்தர் சொல்லியே அனுப்புகிறார். நீ அவர்களை நோக்கி கூப்பிட்டாலும் அவர்கள் உனக்கு பதில் கொடுக்க மாட்டார்கள். நீ சொல்லும் வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து திருந்தவும் மாட்டார்கள் என்றே எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலரின் அந்த தம்முடைய ஜனங்களின் இருதயத்தை நன்கு அறிந்து வைத்த தேவனாய் இருக்கிறார். ஆகையால் தங்களுடைய தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தையை கேட்காமலும் அவருடைய சத்தத்தை கேட்காமலும் அவருடைய புத்தியை ஏற்றுக்கொள்ளாமலும் இருக்கிற ஜாதி இதுதான் என்று கர்த்தர் சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் சத்தியம் அவர்கள் வாயிலிருந்து அழிந்து போயிற்று. சத்தியம் அழிந்தது, அவர்களுடைய வாயிலிருந்து அற்று போயிற்று. சத்தியமே இல்லை, எல்லாம் போய் பேசுகிறார்கள். உண்மையை பேசுபவரும் கடைபிடிக்கிறவரும் ஒருவரும் இல்லை. உண்மை அவர்கள் வாயிலிருந்து விலகி போயிற்று, அற்று போயிற்று, அது இல்லவே இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இருப்பதினால் நீ உன் தலையை மொட்டையிட்டு கொண்டு, எரேமியா தீர்க்கதரிசிக்கு கர்த்தர் சொல்லுகிற ஆலோசனை, உன் தலையை மொட்டையிட்டு கொண்டு, மொட்டை போட்டுக்கொண்டு முடியெல்லாம் எடுத்து விட்டு உயர் ஸ்தலங்களில் போய் புலம்பிக் கொண்டிரு, மலைகளின் மேல் ஏறி புலம்பிக் கொண்டிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதாவது ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் இதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. கழுகானது, கழுகின் குணம் என்னவென்றால், கழுகு ஓரளவு வளர்ந்த பின்பு, பெரிய கழுகாய் ஆன பின்பு அது ஒரு குறிப்பிட்ட காலம் வந்ததும் நேராக மலைகளின் மேல் போய் உட்காருமா. மலைகளில் உட்கார்ந்து தன் சிறகை எல்லாம், தன்னுடைய இறகுகளை எல்லாம் கொத்தி 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 உடைத்து எரிந்து விடுமா. அதில் சரீரத்தில் எல்லா இறகுகளையும் எடுத்து விட்டு முட்டையாய் வெறும் இறகு இல்லாமல் வெறும் கழுகு மட்டும் உட்கார்ந்திருக்குமா. இப்படி செய்து 40 நாட்கள் அது சூரியனையே பார்த்து கொண்டு அமர்ந்திருக்குமா. இறை தேட போகாதால் முடியாது. இறகுகள் அது இல்லாததினால் அதனால் பறக்க முடியாது. அது உணவில்லாமல் இருக்கும் அல்லவா. அந்த நேரத்தில் மற்ற கழுகுகள் இரைகளை கொண்டு வந்து அந்த கழுகுக்கு கொடுக்குமாம். கொண்டு வந்து போடுமாம். அதை சாப்பிட்டு கொண்டு இது சூரியனையே பார்த்து கொண்டிருக்குமாம். 40 நாள் இப்படி பார்த்து கொண்டிருந்த பின்பு
அதனுடைய இறகுகள் புதிய இறகுகள் முளைத்து அது நன்றாக வளர்ந்து அது உற்சாகமாய் 40 நாள் முடிந்த பின்பு பறந்து அழகாக வருமாம், மிக வேகமாக. இப்படி கழுகு செய்வது இயல்பு. அதே போல கர்த்தர் இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார், நீ கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து உயர வானத்தில் பறப்பாய் என்று. கர்த்தர் தம்மிடத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு, கழுகு எப்படி சூரியனுக்கு காத்திருக்கிறதோ, சூரியனை பார்த்து கொண்டே அந்த சூரிய வெளிச்சத்தில் 40 நாள் காத்து கொண்டு இருக்கிறதோ, அது போல கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் நீதியின் சூரியனான ஆண்டவரை பார்த்து கொண்டு 40 நாள் உபவாசம் இருப்பதையும் குறிக்கிறது, கர்த்தரிடத்தில் காத்திருப்பதை குறிக்கிறது. இப்படி நாம் காத்திருக்கும் பொழுது அது என்ன நடக்கும் என்றால், நாம் புதுபெலன் அடைவோம். புதுபெலன் அடைந்து சட்டைகளை அடித்து உயர பறப்போம். அது புது பலன் வரும். நம் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். கர்த்தர் தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு இப்படிப்பட்ட ஒரு காலத்தை எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் அவர்கள் வாழ்க்கையில். ஒரு குறிப்பிட்ட காலம் அவர்கள் மறைக்கப்பட்டு மிகுந்த துன்பத்தின் மத்தியிலும் அடைக்கப்பட்டவர்களாய் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அந்த காலம் நிறைவேறி முடிந்ததும் அவர்கள் புறப்பட்டு வெளியே வந்து ஊழியம் செய்வார்கள். எந்த ஒரு தீர்க்கதரிசியும் ஊழியம் செய்வதற்கு முன்பாக, ஊழியத்தை தொடங்கும் முன்பதாக இப்படி நடப்பது இயல்பு. வேத வாக்கியங்களும் அதை சொல்லுகிறது. இந்த காலத்தில் வாழ்கிற தீர்க்கதரிசிகளும் இதை நமக்கு சொல்லி இருக்கிறார்கள். அதாவது இந்த காலம் வரைக்கும் வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லோரும் சொல்லி இருக்கிற காரியம் இது. இதை புரிந்து கொள்வோம். இதெல்லாம் கர்த்தர் மனிதனை வழிநடத்தும் விதங்களா இருக்கிறது. தம்முடைய ஊழியர்களை ஆயத்தப்படுத்துவது, அவர்களை எப்படி வழி நடத்துகிறார் என்பதற்கான ஒரு முறை இருக்கிறது. இது அதாவது ஒரு புரோட்டோகால் போல. இப்படி எரேமியா தீர்க்கதரிசி செய்ய சொல்லுகிறார், உன் தலையை முட்டை அடித்துக் கொண்டு மலையின் மேல் உட்கார்ந்து புலம்பிக் கொண்டிரு. கர்த்தர் தம்முடைய கோபத்துக்கு ஆளான அந்த சந்ததியை வெறுத்து நெகிழ விட்டார், வெறுத்து அதை தூக்கி எறிந்து விட்டார், தம்மை விட்டு விலக்கி விட்டார் என்று பொருள். யூதா புத்திரர் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதாவது கர்த்தர் பல முறை சுத்திகரித்து மனிதர்களை தெரிந்து கொள்கிறார். முதலில் ஆதாமியவரை படைத்தார், அவர்கள் பாவம் செய்தார்கள். அதன் பின்பு நோவாயாவையும் அவர் குடும்பத்தையும் தெரிந்து கொண்டார் 10வது தலைமுறையில். அடுத்த 10வது தலைமுறையில் ஆபிரகாம் ஐயாவை தெரிந்து கொண்டார். அதிலிருந்து 3வது தலைமுறையாக இஸ்ரவேலை தெரிந்து கொண்டார். அதிலிருந்து 430 வருடங்கள் கழித்து இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து கானானுக்கு கொண்டு வந்தார். இப்படி அவர்கள் அங்கு வந்து சேர்ந்தார்கள். 12 கோத்திரத்தாரும் வந்து சேர்ந்தார்கள். அவர் இப்படி பிரித்து எடுத்து பலமுறை தெரிந்து கொள்ளப்பட்டு பத்திரப்படுத்தி அவர்களை மீட்டு கொண்டு சுத்திகரித்து ஆண்டவர் வழி நடத்தி கொண்டு வந்தார். இப்படி வந்த மக்கள் பழைய அக்கிரமத்தையே அவர்கள் செய்து கொண்டிருந்தால் கர்த்தருக்கு கோபம் வரும் அல்லவா? காலம் முழுவதும் தீர்க்கதரிசிகளை தினம் தினம் அனுப்பினேன் என்று சொல்லுகிறார். தினம் தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு. இப்படியெல்லாம் தீர்க்க தரிசனங்களை கொடுத்தும் கூட அவர்கள் மனம் திரும்பவில்லை, கர்த்தருடைய வழிகளை கற்றுக்கொள்ளவில்லை. இது நிமித்தம் கர்த்தர் தாம் மிகுந்த உக்கிரமாக கோபத்தோடு அவர்களை தள்ளிவிட்டார். அவர்கள் என்ன அக்கிரமத்தை உச்சகட்டமாக செய்தார்கள்? சின்ன சின்ன பாவங்களில் இருந்து பெரியதாய் வளர்ந்து கடைசியில் அவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தேவாலயத்தில் கர்த்தருக்கு அருவருப்பானதை கொண்டு வந்து வைத்தார்கள். விக்கிரக ஆராதனைக்கு இடம் கொடுத்தார்கள். அவர்கள் இஷ்டப்படி சிலைகளை செய்து தங்களுக்கு தாங்களே தேவர்களை உண்டாக்கி அதற்கு சிலைகளை செய்து கர்த்தருடைய ஆலயத்திலேயே கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தருக்கு பரிசுத்தமான தேவாலயத்தில் இதை கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். கர்த்தர் சொன்ன முதல் கட்டளையே, உன் தேவனாகிய கர்த்தர் நானே, என்னை என்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்ற முதல் கட்டளையே அதுதான். அதையே இவர்கள் மீறிவிட்டார்கள். இதுதான் உயர்ந்த கட்டளையும் மிக உன்னதமான கட்டளையுமா இருக்கிறது. அதுதான் உச்ச கட்டம். அதையே மீறினால் இவ்வளவு பெரிய தவறு. இப்படி அவர்கள் செய்து கர்த்தருடைய ஆலயத்தில் விக்கிரகங்களை கொண்டு வந்து வைத்து, அது மட்டுமல்லாமல் தங்களுடைய குமாரரையும் குமாரத்திகளையும் தாங்கள் பெற்று வளர்த்த தன்னுடைய பிள்ளைகளை, ஆண் பெண் பிள்ளைகளை பலியிட்டு தங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்க போகிறார்கள். இது மனித உயிரை கொள்வது கொலை. கர்த்தர் எப்பொழுதும் அப்படிப்பட்ட பலியை தர சொல்ல மாட்டார்.
இவர்கள் தாங்களாகவே தங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்க தொடங்குகிறார்கள். இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கில் உள்ள தோப்பேத்தின் மேடைகளை ஏற்படுத்தினார்கள். இவர்களே தோப்பேத் என்னும் இடத்தில் மேடைகளை ஏற்படுத்தி தங்கள் மகன்களையும் மகள்களையும் குமாரத்திகளை பலியிட்டார்கள். தங்கள் சொந்த பிள்ளைகளை பலியிட்டார்கள். இதெல்லாம் எப்படிப்பட்ட கொடுமையான காரியமா இருக்கிறது. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் கர்த்தருக்கு அருவருப்பான செயல். ஒருவரில் ஒருவர் அன்பு கூர்ந்து வாழ வேண்டும் என்பதே கர்த்தருடைய சித்தமா இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தை செய்யக்கூடாது அல்லவா? எப்படிதான் இவர்களுக்கு கொடூரமான ஒரு மனம் உண்டானதோ தெரியவில்லை. இந்த அளவுக்கு செய்திருக்கிறார்கள். அதை நான் கட்டளையிடவும் இல்லை, என் மனதில் தோன்றவும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். நானாக அப்படி செய்யுங்கள் என்று சொல்லவும் இல்லை, என் மனதில் அந்த எண்ணம் கூட இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்படி என்றால் இவர்கள் கர்த்தர் சொன்னார் என்று சொல்லிக் கொண்டு கர்த்தர் மேல் பழி போட்டு பொல்லாதவனுடைய வார்த்தையை கேட்டு இப்படி செய்திருக்கிறார்கள். அதாவது தங்கள் பிள்ளைகளை பலி கொடுக்க தொடங்கி இருக்கிறார்கள். இது கர்த்தருக்கு அருவருப்பான செயல். கர்த்தருக்கு பிடிக்காத காரியமா இருக்கிறது. இதோ நாட்கள் வரும், அப்பொழுது இந்த பள்ளத்தாக்கு இன்னும் குமாரனின் பள்ளத்தாக்கு என்றும் தோப்பேத்தின் பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படாமல் சங்கார பள்ளத்தாக்கு என்று சொல்லப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதன் பெயர் மாற்றப்படும். ஒரு காலம் வரும், அப்பொழுது இதை நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அநேகம் பேர் அங்கு கர்த்தர் பழி வாங்குவார். அந்த சிறு பிள்ளைகளை, தாயின் கருவில் இருக்கிற குழந்தைகளை, பிறந்த குழந்தைகளை அந்த காலத்தில் பலியிட்டு இருக்கிறார்கள். அதற்கு நான் உங்களிடத்தில் பழி வாங்குவேன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலர்களுடைய அக்கிரமம் எவ்வளவு பெருகி இருந்திருக்கிறது. தன் கொடூரமானவர்களாய் மாறி இருந்திருக்கிறார்கள். அதனால் கர்த்தர் இப்படி செய்தார். தோப்பேத்தில் இடம் கிடைக்காமல் போகும் அளவுக்கும் பிணங்களை அடக்கம் பண்ணுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இடமே கிடைக்காது, அந்த அளவுக்கு ஜனங்களை அடக்கம் பண்ணும் அளவுக்கு, அந்த அளவுக்கு பேரழிவை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த ஜனங்களுடைய உடல்கள் இறந்த பின்பு இவர்களுடைய உடல்கள் அடக்கம் பண்ணுவதற்கு ஆள் இல்லாமல் ஆகாயத்து பறவைகள் வந்து இவர்கள் சரீரங்களை கொத்தி தின்று போடும். அப்படி செய்யும் போது அந்த பறவைகளை விரட்டுவதற்கு கூட ஆள் இருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட நிலை இவர்களுக்கு உண்டாகும். நான் இவர்களிடத்தில் பழி வாங்குவேன் என்று சொல்கிறார். இந்த பிள்ளைகளை அடிப்பது எப்படிப்பட்ட துன்பம், அது எவ்வளவு பெரிய பாவம், எப்படிப்பட்ட கொடூர மனம் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட அந்த குழந்தைகளுக்காக கர்த்தர் நீதி செய்யாமல் இருக்கலாமா? அவர் நீதியின் சூரியன் அல்லவா? அந்த குழந்தைகளை கொன்ற பாவத்திற்கு அவர்களை நியாயத்திருக்க வேண்டியது அவசியம் அல்லவா? அதை தான் கர்த்தர் செய்கிறார். நான் யூதாவின் பட்டணங்களிலும் எருசலேமின் வீடுகளிலும் களிம்பின் சத்தத்தையும் மகிழ்ச்சியின் சத்தத்தையும் மணவாளனின் சத்தத்தையும் மணவாட்டியின் சத்தத்தையும் ஓய பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்வேன் என்றும் கர்த்தர் சொல்கிறார். இவர்களுடைய பாவம் எங்கு வரைக்கும் வந்திருக்கிறது. இச்சையாக நடந்தார்கள், பொய் பேசினார்கள், பாவம் உண்மை என்பதை மறந்து போனார்கள். வாயில் உண்மையே இல்லை என்னும் அளவுக்கு பேசுவதெல்லாம் பொய் என்பதை போல சொல்வதெல்லாம் பொய்யான்னு சொல்லி இருக்கிறார்கள். எல்லா வார்த்தைகளும் பொய்யா இருக்கிறது. முதல் காரியம், இப்படி விக்கிரக ஆராதனை செய்திருக்கிறார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலேயே புதிய தேவர்களை உண்டாக்கி வந்து வைத்திருக்கிறார்கள். இவர்களாக தெய்வங்களை உண்டாக்கி புதிய தெய்வங்களை உண்டாக்கி கொண்டு வந்து வைத்திருக்கிறார்கள். இது முகாப்பாரிய பாவம். இதுவும் போதாதென்று தாங்கள் பெற்ற பிள்ளைகளையே இவர்கள் பலியிட துணிந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட மகா பாவத்தை, ரத்தம் சிந்துதலை கர்த்தர் வெறுத்து இவர்கள் செய்த பாவத்திற்கு நியாயம் தருகிறார். அந்த பச்சிலை குழந்தைகளுக்காக அவர்களை கொன்ற பாவத்தை இவர்களுக்கு தண்டனை கொடுக்கிறார். இப்படிப்பட்ட எல்லா தீமைகளையும் யூதா ஜனங்கள் செய்ததினால்தான் பாபிலோனுக்கு சிறை விட்டு போனார்கள். எருசலேம் நகரம் பாழாக்கப்பட்டது, தேவாலயம் இடிக்கப்பட்டது. இந்த சம்பவங்கள் நடப்பதற்கு காரணம் இதுதான். ஏதாவது ஒரு காரியம் நடந்து விட்டால் நாம் கர்த்தரின் பேருக்கு குற்றம் சொல்லிவிடுவோம். ஒரு திருச்சபை இடிக்கப்பட்டால், தேவாலயம் இடிக்கப்பட்டால் உடனே கர்த்தர் என்ன அவருடைய தேவாலயத்தை இடித்து விட்டார் என்று
வாய் வலிக்காம சொல்லிட்டு போயிடுவார்கள். வாய் வலிக்காம சொல்லிவிட்டு போய்விடுவார்கள். ஆனால் யோசித்து பார்ப்போம். அங்கு எந்த அளவுக்கு அக்கிரமம் நடந்திருக்கிறது. இயற்கை சீற்றங்களானாலும், பூமியில் எந்த இடத்தில் பேரழிவுகள் உண்டானாலும், பயங்கரங்கள் உண்டானாலும், அவசரப்பட்டு கர்த்தரை நாம் குறை சொல்லி பேசிவிடக் கூடாது. கர்த்தர் ஏன் இதை செய்தார்? கர்த்தர் ஏன் அப்படி செய்தார்? என்று சொல்லிவிடக் கூடாது. கர்த்தரையே பார்த்து கொண்டிருக்கிறாரே, இப்படிப்பட்ட ஜனங்கள் 1000 பேர் இறந்து விட்டார்கள், 2000 பேர் இறந்து விட்டார்கள். இங்கு மழை பெய்து, இங்கு புயல் வந்து அழிந்தது, சுனாமி வந்து அழிந்தது, கர்த்தர் காப்பாற்றவில்லையே என்று கர்த்தரை குற்றம் சொல்ல போகக்கூடாது. கொஞ்சம் மனதில் தாழ்மை வேண்டும், அடக்கம் வேண்டும். நாம் மனிதர்கள் தான். கர்த்தரை அவர் தெய்வம். வித்தியாசம் இருக்கிறது. நம்மை போல ஒருவர் அல்ல அவர். அவர் பெரியவர், மிக பெரியவர், சர்வலோகத்தின் அதிபதி. அந்த சராசரத்தின் மேலும் வானத்தின் மேல் ஸ்பேஸின் மேல் உட்கார்ந்து பூமியில் கால் வைக்கிறவர். அவர் அவ்வளவு பெரியவர். அவருக்குள் நாம் எல்லோரும் அடங்கி இருக்கிறோம். சகலமும் அடங்கி இருக்கிறது. அவ்வளவு பெரியவரான அவரிடத்தில் நாம் சரிக்கு சமமாய் பேசக்கூடாது. கர்த்தர் ஒரு அழிவை பூமிக்கு கொண்டு வந்தார். ஏன் வந்தது என்று ஆராய வேண்டும். அங்கு என்ன சம்பவம் இதுவரை நடந்தது, ஏதாவது அக்கிரமம் நடந்திருக்கிறதா என்று ஆராய்ந்து பார்த்து தேடி கண்டுபிடித்து விட்டு அதன் பின்பு பேச வேண்டும். எல்லையில்லா அக்கிரமங்கள் இருந்திருக்கும். அதையெல்லாம் தெரிந்து கொண்டால் அதை விட பெரிய நியாயத்தீர்ப்பை கர்த்தர் தந்த நியாயத்தீர்ப்பை நாமே அதிகமாய் கொடுப்போம். அந்த அளவுக்கு அங்கு அக்கிரமங்கள் நடந்திருக்கும். யோசித்து பார்த்து அவசரப்பட்டு கர்த்தரை குறை சொல்வதை விட்டுவிட்டு அவசரப்பட்டு எதுவும் பேசாமல் இருக்க வேண்டும். கர்த்தர் நீதி உள்ளவர், மறந்துவிடக் கூடாது. அவர் அநியாயமாய் எதுவும் செய்ய மாட்டார். இப்படியாக கர்த்தர் நியாயம் தீர்த்தார். கர்த்தர் நல்லவர், அவர் அன்புள்ளவர் தான். புரிந்து கொள்வோம். கர்த்தர் எப்படிப்பட்ட குணம் உள்ளவர்? பரிசுத்த ஆவியின் குணங்களால் இறங்கியவர். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தைரியம் இருக்கும், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம் என்ற இந்த 9 குணங்களும் அவரிடத்தில் உண்டு. ஒன்று புரிந்து கொள்வோம். நியாயம் தீர்ப்பதும் நீதி செய்வதும் கர்த்தருடைய குணங்கள். அவர் நல்லவருக்கும் தீயோருக்கும் ஒரே மாதிரி நடந்தால் அது நீதியா இருக்காது. நல்லவர்களையும் ஆசீர்வதிப்பது, கெட்டவர்களையும் ஆசீர்வதிப்பது. நாம் கெட்டவர்களாக வாழ்ந்து கொண்டு கர்த்தரிடத்தில் ஆசீர்வாதம் பெற வேண்டும். கர்த்தருக்கு கீழ்ப்படிய மாட்டோம், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் வேண்டும் என்று கேட்பது முறையற்ற செயல். அது எப்படி? அது சரியாகுமா? கர்த்தர் நீதி உள்ளவர். நாம் நல்ல வழியில் நடக்க வேண்டும். நம் இயலாமை நிமித்தம் அவர் கிருபையை பெஞ்ச வேண்டும். நன்மையாய் வாழ முயற்சிக்கிறேன் சுவாமி. என்னை அறியாமல் தவறு நடந்து அதை மன்னிங்கள். நாளான வரைக்கும் நான் நீரின் பதில் நடக்கிறேன் என்றுதான் நாம் கர்த்தரிடத்தில் கிருபையை கேட்க வேண்டும். கர்த்தரை ஏமாற்ற நினைக்க கூடாது. புரிந்து கொண்டு நடக்க வேண்டும். கர்த்தர் பெரியவர், மிகப்பெரிய நல்லவர். அவர் சகலத்தையும் அறிந்தவர். அவர் ஏமாற்றம் நினைப்பது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்வது. இது அதிக நியாயத்திற்கு வரும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கிருபை கை தெரிஞ்சு வாழ்வோம். அவருடைய கிருபையை பெற்றுக் கொள்வோம். நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னதே நம்மோடு கூட இருந்து என்றென்றும் நம்மை காக்க வல்லவராய் இருக்கிறார். நிச்சயம் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர்களை ஆசீர்வதிப்பாராக. இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தி பார்க்கலாம். மாறனாக